எல்லோரும் தங்கம் வெள்ளி பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் பலரும் கவனிக்க தவறிய ஒரு உலோகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. சாமானிய மக்களுக்கு மட்டும் அல்லாமல் பெரும் முதலீட்டாளர்களுக்கே அதிர்ச்சி கொடுத்துள்ளது. தற்போது விஷயம் என்னவென்றால், தங்கம் வெள்ளிக்கு இருக்கும் அனைத்து சாதக பாதகங்களும் பிளாட்டினத்திற்கும் உள்ளது என்பதுதான். மேலும் 2026ஆம் ஆண்டில் தங்கம் வெள்ளியோடு இந்த உலோகத்தின் விலைகளிலும் சில மாற்றங்கள் ஏற்படும் என்றும் முதலீட்டாளர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் பங்குச்சந்தை ஆய்வாளர் PR சுந்தர் எச்சரித்துள்ளார். இந்த ஆண்டு தங்கம் வெள்ளி ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது பலரது கனவை கலைத்தது. தங்கம் வெள்ளியை போல் பிளாட்டினமும் சந்தையில் தொடர்ச்சியான விநியோக பற்றாக்குறை எதிர்கொண்டு வருகிறது. உலக அளவில் பெரும்பாலான உற்பத்தி தென்னாப்பிரிக்காவில் நடக்கிறது. தற்போது இதன் உற்பத்தியில் பல சவால்களும் சிக்கல்களும் இருக்கும் காரணத்தால் சந்தையில் உருவாகியுள்ள டிமாண்டை உற்பத்தி அளவு பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதனால் பலராலும் கவனிக்கப்படாத இந்த முக்கிய உலோகத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளன. இது குறித்து பங்குச்சந்தை ஆய்வாளர் PR சுந்தர் பேசுகையில், கடந்த 12 மாதத்தில் மட்டும் பிளாட்டினம் 160% உயர்வை கண்டுள்ளதாகவும், தங்கம் வெள்ளியை விட அதிக ஏற்றம் கண்ட உலோகமாக இது இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தங்கம் சிறிதளவு விலை குறைந்து காணப்படுகிறது. ஆனால் தங்கம் கடந்த ஆண்டு மிக அதிகமாக ஏற்றம் கண்டிருந்தது. குறிப்பாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $4,400 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவுன்ஸுக்கு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% இறங்கிச்சு. ஆனால் திரும்ப அது $4,400 பர் அவுன்ஸு தாண்டாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி அங்கேருந்து $4,525 அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு. ஒரு 0.5% இறங்கியிருக்கு. சில்வர் கோல்டை விட அதிகமாக விலையேற்றம் கண்டு இருக்கிறது. சில்வர் கிட்டத்தட்ட $72 அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இப்போ கொஞ்சம் கரெக்ஷன், ஒரு 1% கரெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே தங்கத்தையும் வெள்ளியும் மட்டுமே தான் பார்த்துக்கின்னு இருக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுத்துல தான் நம்ம அதிகமாக முதலீடு பண்ணுறோம். இந்த தங்கம் வெள்ளி தாண்டி பிளாட்டினம் அப்படின்னு ஒரு மெட்டல் இருக்குது. அது ஒரு ப்ரீஷியஸ் மெட்டலு. இன்றைக்கு அந்த பிளாட்டினமும் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. கடந்த ஓராண்டில் தங்கம் ஒரு 60-65%, வெள்ளி ஒரு 70-80% ஏற்றம் கண்டிருந்தாலுமே இந்த பிளாட்டினம் கிட்டத்தட்ட 160% ஏற்றம் கண்டு இருக்கிறது கடந்த ஒரு வருஷத்தில். பிளாட்டினம் அப்படிங்கிறது பொதுவாக தங்கம் வெள்ளியை விட ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கப்படுகின்ற ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல். பொதுவாக நடுத்தர மக்கள் அதை வாங்கிறதில்ல, பெரும் பணக்காரர்கள் அதை வாங்குறாங்க. ஆனால் கடந்த ஆண்டு தங்கத்தை விட வெள்ளியை விட அதிகமான விலையேற்றம் கண்ட ஒரு மெட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பிளாட்டினமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பல்லாடியம் அப்படின்னு ஒரு மெட்டல் இருக்குது. அது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 9% இறங்கியிருக்கு. பெரும் பணக்காரர்கள் தங்க நகை வாங்கிறதுக்கு பதில் பிளாட்டினத்துலேயும் நகைகள் வாங்குறாங்க. ஸோ வெள்ளி, தங்கம், வைரம் அப்புறம் இந்த மாதிரி பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் நகைகளை பெரும் பணக்காரர்கள் வாங்குறாங்க. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க, பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள்னு. அந்த மாதிரி பணக்காரர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பிளாட்டினத்தோட விலை கிட்டத்தட்ட ஓராண்டில் 160% ஏற்றம் கண்டு அது ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. தங்கமும் ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. இந்த தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மூன்றுமே ஒரு அதிகபட்சமான ஏற்றம் கண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் புதுசாக முதலீடு பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கேருந்து கரெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.